ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ட்ரக்கோட சீட் கோடு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் காரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின், அப்புறமேட்டு லாரி, இதோட அத்தனை சீட் கோடு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சைபர் ட்ரக் கார் வரப்போகுது நம்மளுக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம், அதோட சீட் கோடையும் பார்க்கலாம். ப்ரோ இது என்னது ப்ரோ, இவ்வளோ பெரிய கார் ஷோரூம் எப்படி ப்ரோ அது கொண்டு வருது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த கார் ஷோரோட லிங்க் வேணும்னா கீழே நான் ஒரு சீக்ரெட் கோட சொல்கிறேன், அதை மட்டும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா LINK லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு உங்களுக்கு லிங்க் வந்துடும். அப்புறம் நீங்கள் இந்த ஷோரூமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி லிங்க் கொடுத்த இதை காப்பி பேஸ்ட் கேமுக்குள்ள பண்ணிங்கன்னா இந்த ஷோரூம் வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ட்ரக்கை பார்த்தாச்சு. வாவ் செம்மையாக இருக்கு மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்துருச்சா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் இது வரப்போது, இதோட சீட் கூட அத்தனை இப்போ நம்ம பார்க்கலாம் வைப்பாங்க. ஸோ வேற மாதிரி இருக்கு மக்களே. இது ஆக்சுவலாக கார் கிடையாது, சைபர் ட்ரக்குன்னு சொல்லலாம். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ சீட் கோடு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சொல்கிறது, கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50% தான் சான்ஸ் இருக்குது. அதனால் சீட் கோடு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு அந்த லீக் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டேட் வீடியோவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே ப்ரோ பேட்மேன் ஸ்டிக்கரில் ஒட்டிட்டு கார் எடுத்துகிட்டு எங்கே ப்ரோ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம பேட்மேனை பார்த்து பேட்மேனோட காரை போய் பார்க்க போகிறோம் மக்களே. அதுவும் நம்ம பேட்மேனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துட முடியாது. அவர் ஒரு சீக்ரெட் ரூமில் இருக்கார். அந்த ரூமை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரூம்குள்ளே போய் பேட்மேனை பார்த்துட்டு அவரோட காரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த காரோட ஸ்டிக்கர் வேணும்னா, ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க போதும். உங்களுக்கு இந்த காரோட ஸ்டிக்கர், ஷோரூமோட லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் வந்து வச்சுருப்பேன். நீங்கள் அதில் அழகாக போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனோட சீக்ரெட் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க இப்போ இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம பேட்மேனை போய் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு மக்களே. வாவ் செம்மையாக இருக்குது ப்ரோ, இத்தனை நாள் இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குன்னு தெரியாமல் போச்சே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது ஒரு சீக்ரெட் ரூம் நம்ம கேமில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ வாங்க நம்ம பேட்மேனை பார்த்தாச்சு மக்களே. பேட்மேன் தலைவா, நான் மிகப்பெரிய ஃபேன். ஆனால் இன்னைக்கு நான் உன்னைய பார்க்க வரல, இந்த காரை பார்க்க தான் வந்தேன். ஸோ கேஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் காரை நம்ம கேமில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு லீக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்மேன் கார் வந்து வர அதிக % சான்ஸ் இருக்குது. சைபர் ட்ரக் வருதோ இல்லையோ, ஸோ பேட்மேன் கார் வர கொஞ்சம் அதிக சான்ஸ் இருக்குது மக்களே. ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சீட் கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எந்த சீட் கோடும் போகிறது இல்லை. ஸோ யார் சொன்னாலும் நம்பாதீங்க எந்த சீட் கோடும், ஏன்னா இப்போதைக்கு இன்னும் வரவே இல்லை இந்த பேட்மேன் கார். ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்த ஒரு நியூ அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் மக்களே. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பிளக்இன் ஆப்ஷனை போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆப்ஷனில் இந்த ட்ரக் வந்துருக்கும். நம்ம இது ஆக்சுவலாக சொன்னோம் ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிட்டு அந்த ட்ரக் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுன்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்துருச்சு, விட்டானுங்க. ஸோ ஜஸ்ட் இது எப்படி நான் வந்து கேமுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லி தரேன். ஸோ பிளக்இன் ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு யாரும் நம்ம கேமுக்குள்ளே வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கேமுக்குள்ளே வந்துட்டு ஸோ இன்டர்நெட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணிடுங்க, நெட் ஆஃப் பண்ணிடுங்க. நெட் ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெட் ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்டர்நெட் ஆப்ஷனுக்கு போயிட்டு பேஸ்ட் கொடுங்க. அப்போ மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க்கே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ண வாட்டி இந்த மாதிரி கவுண்டிங் ஓடும் மக்களே. ஸோ இருங்க, ஓகேவா, ஃபைலோட கவுண்டிங் ஓடும். அப்போ நீங்கள் போய் நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் லோட் பண்ணுற வரைக்கும் நெட் ஆன் பண்ணியே தீரணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதுதான் மெயின் சீட் கோடை போடணும். ஓகேவா? ஸோ என்ன சீட் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 ஓகேங்களா? ஸோ 27 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ட்ரக்கோட சீட் கோடு. ஸோ இருங்க, இப்போ நம்ம இதை வந்து கால் அடிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரக்கு வந்துருச்சு. நம்ம சொன்ன அதே ட்ரக்கு அப்படியே வந்துருக்குது. செம்ம இல்லை? ஸோ வாங்க இது வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். சும்மா வேற மாதிரி இருக்குது. ட்ரக்கு ஃபுல் லோடு மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கே ஃபுல் லோடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரக்கு வந்து ட்ரக்கு இவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு மாடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து போவோம் ஆட்டிக்கிட்டு அப்படின்னு நினச்சா, சும்மா சூப்பர் கார் மாதிரி பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது மக்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடுன்னு கீழே பாருங்கள் காமிக்குது பாருங்கள். அப்படியேங்கப்பா, என்னடா சூப்பர் கார் ஸ்பீடு போகுது இந்த ட்ரக்கு. சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரி மக்களே. ஸோ ட்ரக்கு தான் விட்ருக்கான். ட்ரக்கு இது ட்ரக்கே கிடையாது, இது ஒரு காரு. அவ்வளோ ஸ்பீடில் போகுது ட்ரக்கு. சரி ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் பண்ணி பெயிண்ட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ட்ரக்கில் கலர் சேஞ்ச் அப்புறம் பெயிண்ட் அடிக்க முடியுமா, ஸ்டிக்கர் ஓட்ட முடியுமா
அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா நம்மளால் கலர் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் நம்ம ட்ரக்கில். பட் இதில் இன்னும் ஒரு சோகமான விஷயம்னா நம்ம ட்ரக்கில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விட்டதே பெரிய விஷயம், இதே வச்சு விளையாடுங்கடா அப்படின்ட்டானுங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி இந்த ட்ரெயின் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். எப்போ ப்ரோ இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வரும், நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க, எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம கேமில் வந்து இன்னும் அப்டேட் வரல, 1 மாதமாக கிட்டத்தட்ட வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் பங்கமாக என்னமோ பண்ண போகிறோம், ஓகேவா, பங்கமாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் ட்ரெயினும் இந்த அப்டேட்டில் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெருசாக ஒரு விஷயம் நம்ம கேமில் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அப்டேட் விடுவானுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம் மக்களே. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினும் வர வாய்ப்பு இருக்குது தான். ஸோ இன்னும் வரல, இன்னும் நம்ம அப்டேட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் பிளக்கின் ஆப்ஷனுக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு. நம்ம கேமுக்கு அப்டேட் வரக்குள்ள தான் நிறைய விஷயம் கொண்டு வருவானுங்க நம்ம சொன்னதெல்லாம். ஸோ வெயிட் பண்ணலாம், அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். பை பாய், சி யூ. இப்போ வீடியோ வச்சுக்கலாம், உங்களுக்கு பாய்.